முள் தீண்டிய ரோஜா சிறுகதைக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் புவனா. வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஏற்கனவே இருந்த குழந்தைகளோட விவேக்கும் கௌதமும் கலந்துவிட குழந்தைகள் சதாசிவம் வீட்டு சூழ்நிலையில் ஓரளவு தெரியினர். ஏங்க, நான் ஒன்று சொல்லணும். சொல்லு மரகதம். பசங்க யார் என்னன்னு தெரியல, ரொம்ப சின்ன பசங்களாக இருக்காங்க. அவங்களுக்கும் அவங்க யார் என்னன்னு சொல்ல தெரியல. நாமளே விவேக் கௌதம்னு பேர் வச்சு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். விஷயத்துக்கு வா. இந்த மாதிரி 2 பசங்க நம்ம வீட்டுக்கு புதுசாக வந்திருக்காங்கன்னு போலீஸ்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடலாங்க. நீ சொல்கிறதும் கரெக்டு தான். சின்ன பசங்க ஒரு வேளை யாராவது கிட்னாப் பண்ணிட்டு வந்திருந்தா கூட போலீஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணால் அவங்க அப்பா அம்மா கிட்ட ஒப்படைச்சிருவாங்க. அப்படி யாருமே வரலன்னா நம்மளே பார்த்துக்கலாம். அப்போது நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் வரவா? ஸ்டேஷனுக்கெல்லாம் எதுக்கு? நம்ம தெருமுனையில் இருக்கிற விச்சு சார் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் தானே இருக்கார். அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னால் போதாதா? அதுவும் சரிதான். சரி, நான் இன்றைக்கே போய் அவரை பார்த்து விஷயத்தை சொல்லிட்டு வரேன். பசங்க 2 பேரையும் ரெடி பண்ணு. சதாசிவம் விவேக்கையும் கௌதமையும் அழைத்து கொண்டு விச்சு வீட்டிற்கு போக, அடடா வாங்க அங்கிள், என்ன இவ்வளோ தூரம்? உங்ககிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லணும், அதுக்காக தான் வந்தேன். சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேனே. பரவாயில்ல விச்சு, உட்காருங்க அங்கிள். பசங்க யார்? அவங்கள பற்றி தான் உங்ககிட்ட சொல்லணும். சொல்லுங்கள் அங்கிள். நான் வாக்கிங் போகும்போது இந்த 2 பசங்களும் பார்க்கில் உட்காந்து அழுதுகிட்டு இருந்தானுங்க. யார் என்னன்னு கேட்டால் அவங்களுக்கே தெரியல. அதனால் 2 பேரையும் என்னோட ஹோமுக்கு கூட்டிக்கிட்டு வந்துட்டேன். ஏதாவது பசங்களை காணும்னு கம்ப்ளைண்ட் வந்தால் நீ கொஞ்சம் பார்த்துக்கோ. குழந்தைகள் இருவரையும் அருகே அழைத்த விச்சு இருவரையும் ஏற இறங்க பார்த்தான். உங்கள் பேர் என்ன? இருவரும் கொஞ்ச நேரம் யோசித்தபடி ஒருத்தவன் விவேக் என்று சொல்ல, மற்றவன் கௌதம் பிரபாகர் என்றான். அங்கிள், இந்த பேர் இது இவங்களோட ஒரிஜினல் பேர் இல்லைப்பா. பேர் தெரியல, அதனால் நானே வச்சேன். அப்படியா? சரிங்க அங்கிள், நான் டியூட்டிக்கு கிளம்புறேன். ஏதாவது இவங்களை பற்றி கம்ப்ளைண்ட் வந்தால் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ரொம்ப நன்றிப்பா. என்னங்க, விச்சுக்கிட்ட சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டேன் மரகதம். ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்தால் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு. விச்சு அவரது ஸ்டேஷனுக்கு வர அதற்குள் விஜய் வேதாவின் ஃபோட்டோ அவருக்கும் ஃபேக்ஸில் வந்திருந்தது. ஸ்டேஷனில் அப்போது யாரும் இல்லாமல் இருக்க ஒரே ஒரு வயதான கான்ஸ்டபிள் மட்டும் இருந்தார். என்ன, ஏதோ ஃபேக்ஸ் மாதிரி இருக்குது. எடுத்து பார்த்த கான்ஸ்டபிள், பசங்களை காணோன்னு ஃபேக்ஸ் அனுப்பி இருக்காங்க. கான்ஸ்டபிள் அதை எடுத்து இன்ஸ்பெக்டர் டேபிள் மேல் வைக்க, வர வர இந்த ஞாபக மறதி நோய் அதிகமாக ஆயிடுச்சு. சட்டுன்னு எல்லாத்தையும் மறந்துடுறேன். இன்னும் 1 வருஷம் எப்படியாவது இந்த வேலையை முடிச்சுட்டு ரிட்டையர்ட் ஆகிட்டா போதும்னு இருக்குது. 5 நிமிஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு இப்போ எனக்கு ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. கான்ஸ்டபிள் தனக்குத்தானே புலம்பிக்கொள்ள, ஃபேக்ஸை எடுத்து டேபிளில் வைத்தவர் அதன் மீது வெயிட்டை வைக்காமல் திரும்பி தன்னுடைய இடத்திற்கு வந்துவிட, இப்போது என்ன பண்ண? எதுக்கு இன்ஸ்பெக்டர் டேபிளுக்கு போனேன்? ஐயோ, மறந்துடுச்சே. என்னை தனியாக விட்டுட்டு எங்கேயும் போகாதீங்கடான்னு சொன்னாலும் கேட்க மாட்றானுங்க. எதுக்கு இன்ஸ்பெக்டர் டேபிளுக்கு போனேன்? எனக்கு ஞாபகம் இல்லையே. யாருடைய நேரமோ சரியாய் ஃபேன் காத்தில் அந்த ஃபேக்ஸ் பறந்து அருகில் இருந்த ஒரு பெட்டியின் அடியில் போய் விழ, சரியாய் விச்சு உள்ளே வந்தார். என்னையா நீ மட்டும் தனியாக இருக்க? மற்றவங்க எல்லாம் எங்கே? எல்லாரும் வெளியே போயிருக்காங்க சார். எங்கே போனாங்க? எங்கேயோ போனாங்க. எனக்கு
ஞாபகம் இல்லை சுத்தம். உன் கூட பெரிய போராட்டமாக இருக்குது. 5 நிமிஷத்துக்கு 5 நிமிஷம் எல்லாத்தையும் மறந்துடுற. உன்னை தனியாக விட்டுட்டு எல்லாரும் எங்கே போய் தொலைஞ்சாங்க? அதற்குள் வெளியே போன எல்லாரும் வந்துவிட, எங்கேயா போனீங்க? சார், பக்கத்தில் ஒரு பிரச்சனை, கொஞ்சம் விட்டுருந்தா ஏரியா பிரச்சனையாக மாறி இருக்கும், அதான் எல்லாம் போக வேண்டியதாகிடுச்சு. இப்போ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். சரி, எனக்கு ஏதாவது ஃபேக்ஸ் வந்ததா? சப் இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிளை கேட்க அவர் திருவென விழித்தார். அவரை போய் கேட்குறப்பாரு. இரு, நானே போய் பார்க்குறேன். இன்ஸ்பெக்டர் தனக்கு டேபிளில் தேட ஃபேக்ஸ் எதுவும் வந்த மாதிரி இல்லை. எதுவும் வரலன்னு நினைக்கிறேன். சரி, போய் அவங்க வேலையை பாருங்கள். விச்சுவிடம் ஒரு 2-3 முறை சதாசிவம் கேட்க, எதுவும் இல்லை அங்கிள், ஏதாவது வந்தா கண்டிப்பாக நான் சொல்கிறேன். என்னங்க, ஏதாவது பசங்களை பற்றி தெரிஞ்சுதா? எதுவும் தெரியல மரகதம். சரி, நம்மளே பிள்ளைங்களை பார்த்துக்கலாம். இங்கே எல்லோரும் குழந்தைகளை தேடி தேடி அழுத்து போயினர். ஃபேக்ஸ் எல்லாம் போன இடத்துலேருந்து யார்கிட்ட இருந்தும் எந்த ரிப்ளையும் வரல. பசங்க உயிரோடு இருக்காங்க, ஆனால் எங்கே இருக்காங்கன்னு தெரியல. நாட்கள் வாரங்களாய் நகர, வாரங்கள் மாதங்களாகி வருடங்களானது. இருக்கிறதுலையே ரொம்பவும் சின்ன பசங்கன்றதால கௌதமையும் விவேக்கையும் மற்ற குழந்தைகளும் நல்லாவே பார்த்துக்கிட்டன. 5ஆம் வகுப்பு வரை இருவரும் நன்றாக படித்தனர். சதாசிவம் அவர்கள் 2 பேருக்கும் நல்லா இங்கிலீஷ் சொல்லிக் கொடுக்க, விவேக்கும் கௌதமும் ஸ்போக்கன் இங்கிலீஷில் ரொம்பவே நாலேஜ் இருந்தது. மரகதம், பசங்க 2 பேரும் 5th முடிச்சிட்டாங்க. 6th நல்ல ஸ்கூலில் சேர்த்து விடணும். நானும் பார்க்குறேன், மற்ற எல்லா பசங்களை விடவும் இவங்க 2 பேர் பேரில் மட்டும் உங்களுக்கு என்ன அப்படி ஒரு அஃபெக்ஷன்? ஏன்னா இவங்க 2 பேரையும் பார்க்கும்போது நம்ம பேர பசங்களை பார்க்குற மாதிரியே இருக்குது. சதாசிவம் கண் கலங்கி சொல்ல, மரகதம் கண்ணை துடைத்து கொண்டார். நம்ம பேர பசங்களை பார்க்குற கொடுப்புன கூட நமக்கு இல்லை. ஃபாரினில் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னதோட சரி, அவனும் வந்து நம்மளை பார்க்கல, நம்மளாலையும் அங்கே போக முடியல. 2 பசங்க பிறந்திருக்குன்னு மட்டும்தான் சொன்னான். அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு ஒரு தகவலும் இல்லை. நம்ம பேர பசங்க இவங்கள மாதிரி தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இவர்கள் இருவரும் பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது வாசலில் ஒரு கார் வந்து நின்றது. காரிலிருந்து சதாசிவத்தின் மகன், மருமகள், 2 பேரன்கள் எல்லோரும் இறங்கினர். ஏங்க, யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. யாரு மரகதம்? வந்து பாருங்க. குடும்பத்தோடு சதாசிவத்தின் மகன் உள்ளே வந்து கொண்டிருந்தார். டேய் கௌதம், ஓடி வந்து ஆளுக்கு ஒரு பக்கம் அணைத்துக்கொள்ள, எப்படி இருக்கீங்க டேடி? மம்மி, நீங்கள் எப்படி இருக்கீங்க? இப்போ தான் எங்களை பார்க்கணுன்னு உனக்கு தோணுச்சா? மரகதம் தேம்பி தேம்பி அழ, ஓ மாம், சாரி மாம், சில காரணங்களால் என்னால் வர முடியாமல் போயிடுச்சு. ஷீ இஸ் மை ஒய்ஃப். இவங்க 2 பேரும் என்னோட பசங்க. பேர பசங்களை ஆசையோடு மரகதம் அழைக்க, அவர்கள் இருவரும் அவங்க அம்மா பின்னாடி போய் நின்றுக்கிட்டாங்க. என்னடா இது? மம்மி, இப்போ தான் உங்களை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாங்க, பார்த்த உடனே எப்படி வருவாங்க? கொஞ்சம் டைம் ஆகும் மம்மி, வெயிட் பண்ணுங்க. அப்புறம் இதுங்கெல்லாம் யாரு? இதுங்களா? என்னடா பேசுகிற? இதுங்கெல்லாம் யாருன்னு கேட்டேன். அது கௌதம், இவங்கெல்லாம் அப்பா அம்மா இல்லாத பசங்க. நம்ம வீட்டில் தான் எல்லாரும் இருக்காங்க. வாட்? அப்பா அம்மா இல்லாத பசங்களா நம்ம வீட்டில் இருக்காங்களா? உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? உங்களுக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலையெல்லாம்? இவங்களையெல்லாம் பார்த்துக்க நீங்கள் யார்? இங்கே பாருங்கள், உங்களுக்கு ஒரு நாள் டைம் கொடுக்குறேன். இவங்க எல்லாரையும் உடனடியாக இங்கேருந்து கிளியர் பண்ணுங்க. டேய், என்னடா பேசுகிற?
திடீர்னு எல்லாரையும் போக சொன்னால் அவங்க எல்லாம் எங்கே போவாங்க? அது அவங்க பிரச்சனை, என் பிரச்சனை இல்லை. நான் இப்போ வந்ததே இங்கே இருக்கிற எல்லா ப்ராப்பர்ட்டியும் விற்றுட்டு உங்கள் 2 பேரையும் என்னோட கூட்டிகிட்டு போக தான். கௌதம், நீ பேசுகிறது நியாயமே இல்லை. எங்கள் 2 பேரையும் அம்போன்னு விட்டுட்டு போயிட்ட. இப்போ திடீர்னு வந்து ப்ராப்பர்ட்டியை விற்கணும்னு வந்தா என்ன அர்த்தம்? அதுவும் வந்ததும் வராததுமா இப்படி பேசுகிற? இதை பாருங்க டேடி, இதெல்லாம் நீங்கள் சம்பாதிச்ச சொத்து கிடையாது. எல்லாமே என் தாத்தாவோடது. தாத்தா சொத்து சட்டப்படி பேரனுக்கு தான் சேரும். நீங்கள் ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலைனாலும் இன்னும் 1 வாரத்தில் நான் இதை எல்லாத்தையும் சேல் பண்ணிவிட்டு கிளம்ப தான் போகிறேன். நீங்கள் என் கூட வந்தால் நல்லது, இல்லைன்னா உங்கள் இஷ்டம். அதுக்கு முன்னாடி இதுங்க எல்லாத்தையும் கிளியர் பண்ணுற வழியை பாருங்கள் சொல்லிவிட்டு சதாசிவத்தின் மகன் குடும்பத்தோடு உள்ளே போய்விட மரகதமும் சதாசிவமும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அப்படியாவது மகனை சமாதானப்படுத்தி விடலாம் என்று நினைத்தவர்களுக்கு தோல்வியே கிட்டியது. கௌதம், நீ சொல்கிற எல்லாத்தையும் நாங்கள் கேட்குறோம். எங்களுக்கு ஒரே ஒரு உதவி செய்றியா? சதாசிவம் கெஞ்சலாய் கேட்க, சொல்லுங்க டேடி. இந்த குழந்தைங்க எல்லாம் நம்மளையே நம்பியிருக்கு. ஸோ இவங்க எல்லாரையும் ஒரு பாதுகாப்பான இடத்துல ஒப்படைக்கணும். பாதுகாப்பான இடம்னா எங்கே சொல்கிறீங்க? ஏதாவது ஒரு பாதுகாப்பான இடம். சரி, நீங்கள் இவ்வளோ தூரம் கெஞ்சுறதால நான் ஒன்று வேணால் செய்கிறேன். இவங்க எல்லாரையும் ஏதாவது ஒரு ஆர்ஃபனேஜில் சேர்த்து விட்டுறேன். இது கூட எதுக்கு தெரியுமா? நீங்கள் ப்ராப்பர்ட்டியில் சைன் பண்ண மாட்டேன்னு பிரச்சனை பண்ணதால். அப்படியே நீங்கள் சைன் பண்ணலைன்னாலும் கோர்ட்டு கேஸ்னு போய் என்னால் இதை வாங்க முடியும். ஆனால் என்ன, டைம் வேஸ்ட் ஆகும். அதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லை. ஸோ நீங்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சைன் பண்ணால் நான் இவங்க எல்லாரையும் ஒரு நல்ல ஆர்ஃபனேஜில் சேர்த்து விடுறேன். சரிப்பா, நீ அவங்கள சேர்த்துட்டு வா, நான் சைன் பண்ணி தரேன். வலுக்கட்டாயமாக குழந்தைகள் எல்லோரையும் ஒரு அனாதை ஆசிரமத்தில் சேர்க்க கௌதமும் விவேக்கும் அங்கிருந்து அழுது கொண்டே போயினர். ஒரே நேரத்தில் நிறைய பிள்ளைகள் வந்து சேர்ந்ததால் ஒரு சிலரை தங்களது பிரான்ச் ஆஃபீஸான செங்கல்பட்டில் இருக்கிற ஆசிரமத்துக்கு அனுப்புனாங்க. அதில் கௌதமும் விவேக்கும் அடக்கம். பலவிதமான இன்னல்களை கடந்து துன்பம், துயரம், அவமானம் எல்லாத்தையும் தாண்டி கௌதமும் விவேக்கும் இளங்கலை கல்லூரி படிப்பை முடிக்க ஆசிரம நிர்வாகி அவர்களை அழைத்தார். இங்கே பாருங்கள், 2 பேரும் யூஜி முடிச்சிட்டிங்க. வயசும் 20க்கு மேலே ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் உங்களை இங்கே வச்சுருக்க முடியாது. 2 பேரும் நல்ல பர்சன்டேஜ் எடுத்திருக்கீங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச காலேஜ் ஒன்று சென்னையில் இருக்குது. அதில் ஒர்க் பண்ணுற ப்ரொஃபஸர் என்னோட ரொம்ப பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. நான் அவருக்கு ஒரு லெட்டர் தரேன். அதை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுங்க. ஸ்காலர்ஷிப்பில் அங்கேயே பிஜி சேர்ந்து படிக்கலாம். படித்து அங்கே நல்லா வரணும். ஆசிரம நிர்வாகியை வணங்கிவிட்டு கௌதமும் விவேக்கும் சென்னையை நோக்கி வந்து கொண்டிருந்தனர். தன்னுடைய தலையெழுத்தை மாற்றும் பல சம்பவங்கள் அந்த கல்லூரியில் நடக்கப் போவது தெரியாமல் இருவரும் சென்னையை நோக்கி சந்தோஷமாய் வந்து கொண்டிருந்தனர்.